வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. நவம்பர் 26 இன்னைக்கு வேர்ல்டு சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது 2023 நடந்த அசம்பிளியில் ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். இந்த ஒரு டேவை பற்றி 1980லேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாமே எப்படியே இந்த பூமியில் இருக்கிற இருப்பு வச்சு தான் அதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்னா நம்மளுடைய அடுத்த சந்ததிகளால் யூஸ் பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்ணுற இந்த போக்குவரத்து அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு எக்காலத்திலையும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அது எந்த விதமான பாதிப்பையும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி காற்று நீர் எல்லாத்தையும் நம்ம அழிச்சின்னு இருக்கோம், இதனால் பல்லுயிர் பெருக்கங்களும் அழிஞ்சின்னு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா ரீசனும் அதோட தொடர்ந்து அப்படியே கனெக்டிவிட்டியாக தான் இருக்கும். இன்றைக்கி மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இப்போ இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 18 கோடி வாகனங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே 1.5 கோடி வாகனங்கள் இருக்குது. இதுலேருந்து வரக்கூடிய அந்த புகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொல்யூஷனை ஏற்படுத்திட்டு அதுவும் 20-30% ஏர் பொல்யூஷனுக்கு இதுதான் பேசிக்கான காரணமாக இருக்குது. இப்படி நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஒரு முக்கியமான ஒரு பொருளாதாரத்துக்கு பேஸாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் ஒரு நிலையான ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக மாற்றணும். அது நமக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும், நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் யூஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கணும், இயற்கையை பாதிக்காத மாதிரியாக இருக்கணும். அப்படி ஏதாவது கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாகவும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு கான்செப்டில் நடைப்பயிற்சி பண்ணுறது, இந்த சைக்கிளில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குறதுக்கு பைக் எடுத்துன்னு திருமணிக்கு போயிட்டு வந்துருக்கிறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணுன்ற கான்செப்ட் தான். அதுதான் நீங்கள் வேர்ல்டு சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் 2023 உருவாக்கப்பட்ட தினமாக இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க நவம்பர் 26. நெக்ஸ்ட் இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். நமக்குன்னு ஒரு குடியரசு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஜனவரியில் நம்ம 26ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் நமக்கான சட்டத்திட்டங்கள் அப்படின்றது உருவானது பார்த்திங்கன்னா 1949 நவம்பர் 26 தான். அப்போவே பார்த்திங்கன்னா இதுக்கான கான்செப்ட்லாம் எழுதி முடித்து இது ஓகேவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அது அமலுக்கு வந்தது என்னமோ ஜனவரியில் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா முறையாக 1947 ஒரு 7 பேர் கொண்ட குழுவாக அம்பேத்கரனுடைய தலைமையில் நிறுவுறாங்க. மாதவராவ், சையது, முகமது சாதுல்லா, கிருஷ்ணசுவாமி ஐயர், டிடி கிருஷ்ணமாச்சாரி, கேஎம் முன்சி, அதுக்கப்புறம் கோபாலசாமி ஐயங்கார், இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு சட்டத்திட்டங்களை வரையறுக்கிறாங்க, எழுத ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாதம் 17 நாள் எடுத்துக்கிச்சான். இனி உலகத்திலே இறையாண்மை கொண்ட நாடுகளில் ரொம்ப லென்த்தாக எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆவணம் அப்படின்னா நம்மளுடைய ஆவணம் தான். இதுக்கு ஒரு 15 பெண்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதல்ல இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் அது ஹிந்திலேயே மொழிபெயர்த்துருக்காங்க. இப்படி நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்ட அந்த நாளை அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாள் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் நவம்பர் 26. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு லிவ்விஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது கோலா விலங்குகளுக்காக உருவாக்கப்பட்டு வந்திருந்தா ஆல்ரெடி இந்த கோலா விலங்குகளை பற்றி பார்த்துட்டு ரொம்ப பொறுமையாக நடக்கும். அதே மாதிரி செரிமான இதெல்லாம் ரொம்ப கம்மி, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்கும், அந்த ஒரு யூக்கலிப்டஸ் மரத்தில் வரக்கூடிய அந்த இலைகளை தான் அதிகமாக சாப்பிடும் அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இந்த ஒரு டே உருவாக்குனதுக்கான ஒரு பெரிய ரீசன் இருக்குது. ஏன்னா 2019 2020 இடைப்பட்ட காலங்களில் ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் நிறைய விலங்குகள் அழிஞ்சு போச்சு. ஏன்னா இது ரொம்ப பொறுமையாக தான் நகரும். அதே மாதிரி இதுக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லிட்டோன்னா நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், மரத்தோட உச்சிக்கு போகணும்னு நினச்சி இது மரத்தோட உச்சிக்கு போயிடும், காடே எரிஞ்சு போகும்போது அது என்ன ஆகும். ஸோ இப்படி நிறைய விலங்குகள் அழிஞ்சு போயிருக்கு, ஆயிரக்கணக்கான விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காட்டுத்தீ ஏற்பட்ட அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டோஹர்டி அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கோலா விலங்கு ஒன்றை காப்பாற்றி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. இந்த வீடியோ இவர் காப்பாற்றின அந்த விஷயங்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் போய் பயங்கர வைரலாகவும் போச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஒரு கோலா விலங்குக்கு பேரும் வச்சிருக்கிறாரு லூயிஸ்ன்ட்டு. அதனால தான் இந்த டேக்கு வேர்ல்டு லூயிஸ் டே அப்படின்னு கூட வச்சிருக்கிறாங்க. இப்படி ஆஸ்திரேலியாவில் மட்டுமே பூர்வீகமாக கொண்டு அங்கே மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உயிரினமும் அழிஞ்சு வரக்கூடிய பட்டியலில் இருக்குது. அதுக்கு பாதுகாத்தாகணும். அதுவும் இந்த மாதிரியான காட்டுத்தீ, அதனுடைய இடப்பெயர்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு ரீசன்னாலையும் இந்த மாதிரி அந்த பிளாக் சம்மரில் ஏற்பட்ட அந்த பாதிப்பை பற்றி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலையும் கோலா விலங்கை பாதுகாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்றைக்கி வேர்ல்டு லிவிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க நவம்பர் 26. அடுத்து அன்றைக்கி ஷூ மேக்கர் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது யார், எப்போ, எப்படி, எதுக்காக உருவாகினாங்கன்ற ரீசன்லாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் இந்த ஒரு கான்செப்ட் அப்படின்றது ரஷ்யாவில் மட்டுமே இருக்கிற ஒன்றா இருக்குது. இந்த செருப்பு தைக்கிறது, செருப்பு உருவாக்குறது, இந்த கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் ரொம்ப பழமையான தொழில்களில் இதுவும் ஒன்றா பார்க்கப்படுது. முதல்ல இந்த பனை ஓலைகளை வச்சு முதல்ல ரெடி பண்ணியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மரத்துண்டுகளை வச்சு செருப்புகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டுகளில் தான் இந்த தோள்களுடைய உற்பத்தி வர அதை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு தனித்தனியாக குடும்பங்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டினுடைய தொழிலாகவும் ஒரு பரம்பரை தொழிலாகவும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி இந்த ராஜாக்கள் போகிறாங்க அப்படின்னா அவங்க கூடவே கூப்பிட்டு போயிடுவாங்களாம் அவங்களுக்கு இந்த செருப்பு தைக்கிறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாட்களாகவே இவங்க அப்பத்துலேருந்து இருந்திருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மிஷின்ஸ்லாம் வந்துச்சு, எல்லாம் டக்கு டக்குன்னு நிறைய காலணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இவங்களுடைய கான்செப்ட் அப்படின்றது அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இன்றைக்கும் அதை கைவினை பொருட்களாக செய்யக்கூடியவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பார்ட் டைமாக சும்மா அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உலகத்தினுடைய ரொம்ப பழமையான ஒரு
தொழில்களில் இந்த ஷூ மேக்கிங் தொழிலும் ஒன்று. அப்படிப்பட்ட அந்த தொழிலை கொண்டாடுறதுக்காக ரஷ்யாவால் அதை ஆதரிக்கக்கூடியவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி ஷூ மேக்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 26. நெக்ஸ்ட் இன்றைக்கி பேசேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது 1979 ஆயதுல்லா கோமேனி அவங்க என்ன பண்ணாங்க, தன்னார்வ போராளிகள் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு நாட்டுக்காக தன்னோட உயிரையும் கொடுக்க ரெடியாக இருக்கிறவங்க இந்த போருக்கு வரலாம் அப்படின்னு சொல்ல 18லேருந்து 45 வயசுக்கு இடைப்பட்டவங்க எல்லாரும் வருவாங்கன்னு பார்த்தா 12 வயசுலேருந்து நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணியிருந்துருக்காங்க. தன்னோட உயிரும் போனால் பரவாயில்ல, நாட்டை காப்பாற்றி ஆகணுன்ற அவங்களோட இந்த வீரத்தை நம்ம கொண்டாடி ஆகணுன்ற ஒரு கான்செப்ட் தான். அதுவும் இல்லாமல் ஈராக் போரில் இவங்களுடைய பங்குன்றது பெரிய விஷயம். இவங்ககிட்ட பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்காது, ஆப்போசிட்டில் பீரங்கி இருக்கும், துப்பாக்கி இருக்கும். அதெல்லாம் எதிர்த்து ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இந்த ஈராக் போரில் ஒரு பெரிய லெவலில் தங்களுடைய பங்கை இந்த ஈரான் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அது உலக லெவலில் பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு போராக கூட இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பங்கு, அவங்கள பற்றியான கான்செப்ட்ன்றது பெரிய லெவலில் அவங்க நாட்டில் பேசாமே போயிட்டாங்க. 1990க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான உதவித்தொகைகள்லாம் கொடுக்கறதுக்காகவும் அவங்களுடைய பங்கை முன்னிலைப்படுத்தி பேசணுன்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி பேசேஜ் டே அப்படின்னு சொல்லி ஈரானில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 26. நெக்ஸ்ட் இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேவை மங்கோலியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1911 வரைக்குமே சீனாவுடைய ஒரு பகுதியாக தான் மங்கோலியா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு தனியாக ஒரு குடியரசு வேணும்னு சொல்லிட்டு குடியரசு அறிவிச்சாங்க. ஆனால் இதை சீனா அக்செப்ட் பண்ணிக்கல. தன்னுடைய படைகளை அமைச்சு அந்த பகுதியை ஆக்கிரமிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த அடக்குமுறையிலேருந்து எப்படி தப்பிச்சாகணும்னு அவங்க யோசித்த சமயத்தில் சோவியத் யூனியன் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. இதுதான் வரலாற்றிலேயே சோவியத் யூனியனுக்கும் மங்கோலியாவுக்கும் ஒரு பெரிய நட்புறவு உருவாகிறதுக்கான ஒரு ரீசனாக அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா போக்டன் கான் அப்படின்ற ஒரு பர்சன் அந்த மங்கோலியாவினுடைய தலைவராக இருந்தவர் இறக்குறாரு. இறந்ததுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நமக்கு முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து இருக்கிறது முக்கியம் இல்லை, நமக்குன்னு ஒரு தனி குடியரசை உருவாக்குறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முழுமையான ஒரு கான்செப்டில் முழுமையாக தன்னோட குடியரசான நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சுக்கிட்டாங்க. அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த நாளை தான் இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு மங்கோலியா செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 26. இதெல்லாம் பண்ணால் உனக்கு நல்லது நடக்கும், நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு சொர்க்கத்தையே காட்டுவேன், என்னை ஃபாலோ பண்ணால் போதும்னு சொல்கிற யாரும் ஹீரோவாக இருக்க முடியாது. அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டுறவன் அயோக்கியனாக தான் இருப்பான். மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறாரு. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.